நண்பர்களுக்கும் வணக்கம். இது ஒசூர் நிஃப்டி. இன்றைக்கி தேதி டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டு நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு என்னவா இருக்கும், அது எப்படி ரியாக்ஷன் பண்ணும், நம்ம எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். காலையில் 9:50க்கு 9:25க்கு 23,765 சப்போர்ட்டு புரோக்கன் ஆச்சு. அதுக்கு அந்த நேரத்தில் RSI கீழாக இருந்ததுனால நம்ம ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு RSI பார்த்திங்கன்னா 10:25க்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல புட் எடுத்தாக்க நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 23,800 புட்டை நம்ம அரௌண்டு ஒரு 122 ரூபாய்க்கு பை பண்ணோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 142 ரூபாயில் ட்ரேடு நடந்து கொண்டு இருந்துச்சு. 142 ரூபா ட்ரேடு நடந்துக்கிட்டு இருந்த புட் ஆப்ஷனை நம்ம 122 ரூபாய்க்கு பை பண்ணி 93 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். அந்த ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகி போச்சு. இதில் நமக்கு ஒரு 30 பாயிண்ட் லாஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நிஃப்டி ஆனது நம்மளோட பையிங் பிரேக் அவுட்டு 12:30 மணிக்கு பையிங்கில் ட்ரிகர் ஆச்சு. பையிங் சைடு போனதுனால நம்ம 23,800 கால் ஆப்ஷனை பை பண்ணோம். பாருங்கள், அரௌண்டு 125 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் போயிடுச்சுனாக்க 228 ரூபா, 100 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு 30 பாயிண்ட்டு லாஸு, இதில் 100 பாயிண்ட் ப்ராஃபிட்டு கால் ஆப்ஷனில். ஸோ 70 பாயிண்ட்டு நமக்கு லாபம் கிடச்சிருக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரே ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணியிருந்தால் கூட 75 குவான்டிட்டிக்கு நமக்கு ப்ராஃபிட் 7,500 ரூபா இன்றைக்கி நிஃப்டி ஆப்ஷனில் ப்ராஃபிட்டாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது என்ட்ரியாக திரும்பவும் நம்மளோட சப்போர்ட்டை மறுபடியும் புரோக்கன் ஆச்சு. மன்னிக்கவும், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால. இதை பாருங்கள், 12:30 மணிக்கு நிஃப்டி சப்போர்ட்டில் உடச்சி டார்கெட்டையும் கொடுத்துருச்சு. இந்த 12:30க்கு நிஃப்டி செல்லிங்கில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் 2:30க்கு அரௌண்டு ஒரு 1:45க்கு டார்கெட் ரீச் ஆகிருக்கு. அதாவது என்ன பாயிண்ட்னு கவனிச்சிங்கன்னா 23,765லேருந்து 23,656க்கு கீழேயே போனது. 12:30 மணிக்கு புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் 1:45க்கு டார்கெட் அடிச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த புட் ஆப்ஷன் எப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது 23,800 புட்டு. மறுபடியும் நல்லா கவனித்து பாருங்கள். 12:30 மணிக்கு 115 ரூபா இருந்து இந்த புட் ஆப்ஷன் 1:45 201 ரூபா போயிருக்கு. இன்னொரு 90 பாயிண்ட்டு நமக்கு அடிஷ்னலாக கிடச்சிருக்கு.
ஏற்கனவே ஒரு 70 பாயிண்ட்டு நமக்கு லாபம். அது இல்லாமல் இன்னொரு 90 பாயிண்ட்டு கணக்கு பார்க்கும்போது 160 பாயிண்ட்டு நமக்கு ப்ராஃபிட்டு. இந்த 160 பாயிண்ட்டுக்கு ஒரே ஒரு லாட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணியிருந்தால் கூட 75 × 160 12,000 ரூபா இன்ட்ராடேயில் நமக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என் நண்பர்களுக்கு வந்து ஓப்பனிங்கில் 23,800 புட் ஆப்ஷனை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி போச்சு. இதில் 30 பாயிண்ட் லாஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 23,800 கால் ஆப்ஷனை 10.50க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவனிச்சு பாருங்கள், 138 வாங்க சொல்லி 230 ரூபா, ஆல்மோஸ்ட் 92 பாயிண்ட் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மிஸ்ஸு, இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இது எனது நண்பர்கள் கொடுத்த லைவ் ப்ரூஃபு. ஸோ நண்பர்களே, ஒசூர் நிஃப்டி மூலமாக இன்றைக்கி இந்த லெவலை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணியிருந்தால், ஒரு லாட்டை வச்சு ட்ரேடிங் பண்ணியிருந்தால் நமக்கு அரௌண்டு அதிகபட்ச லாபமாக 12,000 கிடச்சிருக்கும். இதில் வந்து சிலது மிஸ் பண்ணியிருக்கலாம், எமோஷனல் ஆகிருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நமக்கு மிகச்சிறந்த ப்ராஃபிட் கிடச்சிது. அதனால் அனைவருக்கும் நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஒசூர் நிஃப்டி மூலமாக நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.